ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். फिर से इस वीडियो के दौरान आपसे मिलने में बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஒரு புதிய மாசத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் பிரவேசித்திருக்கிறோம். एक नए महीने में आज के दिन हम प्रवेश किए हैं. ஏப்ரல் மாசத்துக்குள்ள கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். इस अप्रैल महीने में परमेश्वर ने आने के लिए परमेश्वर ने मदद किया है. கர்த்தர் என்ன வார்த்தை இந்த மாசம் கொடுத்திருக்கிறார்? परमेश्वर ने इस महीने क्या प्रतिज्ञा दिया है? நாகூம் 1ஆம் அதிகாரம் नहूम पहला अध्याय 15 சொல்லப்பட்டிருக்குது. 15 वचन में कहा गया है, दुष्टन इनी उन வழியாய் கடந்து வருவதில்லை. ओछा करने वाले फिर कभी तेरे बीच में न आएंगे. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். वो पूरी रीति से नष्ट हुआ है. இந்த நாள்ல इन दिनों में ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, दुष्टन उन வழியாய் கடந்து வருவதில்லை. ओछा करने वाले तेरे बीच में नहीं आएंगे. நாம் வேலை செய்ய இடங்களிலே, हम काम करने वाले स्थल पर, வியாபாரம் செய்யற இடங்களிலே, व्यापार करने वाले स्थल पर, ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல ஊழியம் செய்கிற இடங்களிலே, सेवकाई करने वाले स्थल पर, நம்மை சுற்றில் இருக்கிற இடங்களிலே, हमारे चारों तरफ के स्थलों पर ஒருவேளை துஷ்ட போன்றதான சாத்தான் மனிதனை கொண்டு நமக்கு விரோதமாக கடந்து வந்திருக்கலாம். ये ओछा के समान जो शैतान लोगों को लेकर आ सकता है. நமக்கு விரோதமாக காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கலாம். हमारे विरुद्ध कार्य किए होंगे. நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கலாம். हमारे विरुद्ध उठते होंगे. இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, पर इस महीने परमेश्वर कहता है, இனி உன் வழியாய் அவன் கடந்து வருவதில்லை. फिर कभी वो तेरे बीच में न आएगा. நீங்க சொல்லுதீங்களா? आप कहते हैं क्या? எப்பொழுதுமே டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். कभी देखो ये परेशान करते रहते हैं. எப்பொழுதுமே தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். कभी देखो हमें परेशान करते रहते हैं. பிரச்சனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். हर समय समस्या लेकर आते हैं. சாத்தான் அவர்களை அவிதமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்து மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள். शैतानों को अपने उनके बीच में वो अपने स्थान में रख के दूसरों को तकलीफ देते हैं. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता இந்த है, மாசத்துல इस महीने அவன் में முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். वे पूरी रीति से नष्ट होंगे. உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. आपके विरुद्ध नहीं उठ सकते. கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा. கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. ஜெயம் உங்களுடையது. जय आपका है. அற்புதத்தை செய்வார். एक अद्भुत कार्य நீங்க करेंगे. பயப்பட மாதிரி आप डरने के जैसे ஒண்ணும் நடக்க போவதில்லை. कुछ नहीं होगा. பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். आप बल के साथ स्थिर रहो. கர்த்தர் உங்களோடு இருந்து परमेश्वर आपके साथ रहकर நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். आपके लिए काफी है. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते அருமையான हैं. வேளைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். इस अच्छे समय के लिए நீ धन्यवाद. நல்லவர். आप अच्छे हैं. இந்த புதிய மாசத்தை காணும்படி கிருபை கொடுத்தீங்க, நன்றி. इस नए महीने देखने मदद किए, धन्यवाद. துஷ்டன் இனுடைய வழியாக கடந்து வருவதில்லை. ये दुष्ट पूरी रीति से तेरे मार्ग में नहीं அவன் आएंगे. முழுவதும் वो पूरी रीति से சங்கரிக்கப்பட்டான். வார்த்தையின்படியாக नष्ट हुआ है कर उस वचन के अनुसार இந்த வார்த்தை நிறைவேறட்டும். आपके बच्चों को इसे पूरा कीजिए. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.